ச்சே, இந்த ப்ராஜெக்டை எடுத்து நானும் எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்கேன். ஏதாவது எரர் வந்துட்டே தான் இருக்கு. சீக்கிரம் இதை முடிக்கலன்னா அவ்வளோதான், டிஎல் பிடிச்சி கத்துவானே. எப்படியாவது ட்ரை பண்ணி சீக்கிரம் முடிக்க பார்க்கணும். மாமோய் மாமோய். மாமோயா, என்ன இது புதுசா இருக்கு? என்னாச்சு மலர் உனக்கு? என்ன மாமா, ஆசையா பேசலான்னு வந்தா புதுசா இருக்குங்கிறீங்க. நான் உங்களை இப்படி சொன்னதே இல்லையோ. சொல்லியிருக்க. எப்போ தெரியுமா சொல்லியிருக்க? கல்யாணம் ஆகி ஒரு மாசம் சொன்னான். பிறகு இந்த மொகரக்கட்டைக்கு மாமான்னு கூப்பிடுறதெல்லாம் ஒரு கேடு வேற அப்படின்னு சொல்லிட்டேன். நானும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் உன் வாயில் அப்படி ஒரு வார்த்தை வராதா வராதான்னு எதிர்பார்த்து கடைசியில் வராமல் போனது தான் மிச்சம். என்ன மாமோய், நீங்க இங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லா நேரத்துலயும் மாமோய் மாமோய்னு கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. ஏதாவது அப்பப்ப கூப்பிட்டாதானே ஸ்பெஷலா தெரியும். அதனாலதான் நான் கூப்பிடுறதை நிறுத்திட்டேன். எது இத்தனை வருஷமா? ஆமா மாமா. சரி, இன்னைக்கு கூப்பிடுறியே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஒன்னும் இல்லையே, சும்மா கூப்பிடணும்னு தோணுச்சு அதான். சரிம்மா. மாமா, வேலை பாக்குறீங்களா? இல்லம்மா, மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க ஒரே தமாஷா பேசுறீங்க மாமா. என்னாச்சு இவளுக்கு? மற்ற நேரம் இப்படி எதுன்னு சொன்னா கேள்வி கேட்டா பதில சொல்ல தெரியாதா? இந்த எடக்கு முடக்கா பேசுற வேலை என்கிட்ட வேணான்னு பஜாரி மாதிரி கத்துவா. இன்னைக்கு என்ன சொன்னாலும் சிரிச்சு சிரிச்சு பேசுறா. சரி இல்லையே. உங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா மாமா பாக்க? ஆமாம்மா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? வேலையை விடவா முடியும்? வேலை பார்த்து தானே ஆகணும் மலரு. சே, எனக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்குதியா நீங்க. ஆனா உங்களுக்காக என்னால எதுவுமே பண்ண முடியலையேன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன மலர் இதெல்லாம்? நான் வாழ்ற வாழ்க்கையே உனக்காக தானே. என்கிட்ட ரூபா இருந்தாதான் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்து உன்னை நல்லா பார்த்துக்கிட முடியும். அதுக்காக தானே நான் உழைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுனா போய் கொஞ்சம் நேரம் ஃபோன் பாரு, இல்லைன்னா டிவி பாரு. நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு வாரேன். எனக்காகவா மாமா உழைக்கிறீங்க? ஆமாம்மா, வேற யாருக்காக உழைக்க போறேன்? உனக்காக தான். அப்ப எனக்கு ஒரு சேலை வாங்கி தரீங்களா? எலி எதுக்குடா அம்மனத்தோட ஓடுதுன்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது எலி இதுக்கு தான் ஓடி இருக்குன்னு. என்ன மாமா வாயை பழந்துட்டு இருக்கிய? நம்ம கடைக்கு போய் ஒரு சேலை மட்டும் எடுத்துட்டு வந்துருவோமா? எடி, மாசத்துக்கு உனக்கேன்னு 5000 10,000 துணி எடுத்து தாரேன். வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. என்ன வேணுமோ ஃபோன் வந்துட்டு ஃபோனில் ஆர்டர் போட்டு போட்டு கேஷ் ஆன் டெலிவரியில் போட்டு என்கிட்ட ரூபாய் வாங்கி கொடுத்துறியா? இதுக்கு மேலே என்னமா வேணும்? இத்தனைக்கும் போதாத குறைக்கு போன மாதம் ஆடி ஆஃபர்னு கடைக்கு போய் எடுத்து கொடுத்தேன். ஊருக்குள்ளே விற்க வரவகிட்டையும் வாங்கினேன். இவ்வளோ எடுத்து உனக்கு ஆசை தீரலையா? இப்போ எனக்கு என்ன ஆசைன்னா நான் கேட்கேன். எனக்கு உடுத்த சேலையே இல்லை. நான் வேற நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல, எதை உடுத்திட்டு போக அதான் கேட்கேன். எது உடுத்து சேலையே இல்லையா? எங்கெங்க இழுக்கிறிய? நீ வா, உனக்கு தெரியும். இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து பீரோவை திறந்து காட்ட சொன்னீங்க? நீ தானே சொன்ன உடுத்துறதுக்கு சேலையே இல்லைன்னு. அதான் உன் பீரோல எவ்வளவு சேலை இருக்குன்னு பார்க்க வந்தேன். இவ்வளோ சேலையை வச்சுக்கிட்டு உடுத்து சேலையே இல்லைன்னு சொல்ற பத்தியா நீ? ஏங்க, அது எதுவுமே நல்லா இல்ல. நல்லா இல்லையா? ஆமாங்க, ஒண்ணுமே சரியில்லை. அதனாலதான் புதுசு கேக்கேன். இங்க பாரு மலரு, அங்க இருக்க ஒவ்வொரு சேலையும் நீயா பார்த்து பார்த்து கடையில 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்ன நிக்க வச்சு தேடி திரிஞ்சு அடுத்தவ கையில வச்சிருக்கிறது நல்லா இருக்குன்னு அவ கீழே வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு புடவையும் நீ வாங்கியிருக்க. நான் ஏதாவது இந்த புடவையை பாரு நல்லா இருக்கு உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தா கூட உங்களுக்கு இதை பத்தி என்ன தெரியணும்? அந்த புடவையை தூக்கி வீசிட்டு நீயா உன் ஆசை தீர தேடி உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்த புடவை தான் இது எல்லாமே. இப்போ அந்த புடவை ஒன்றும் சரியில்லை பிடிக்கலன்னா என்ன நியாயம் இதெல்லாம்? ஐயோ, தொப்பி தலையும் கரெக்டா கேட்கானே. என்னங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஆனா இந்த சேலை எல்லாமே நான் ஆல்ரெடி உடுத்திட்டேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர்ல ஒரு விசேஷம். அந்த கல்யாணத்துக்கு நமக்கும் பத்திரிக்கை வந்திருக்கலாம். நம்ம அந்த கல்யாண வீட்டுக்கு போகணும் தானே? ஆமா, போகணும். அதுக்கு அப்போ ஒரு புது சேலை எடுத்து கட்டிட்டு போனா தானே நல்லா இருக்கும். கெட்டின சேலையே கெட்டினா எல்லாரும் இவகிட்ட இவ்வளவுதான் இருக்கு போலன்னு சொல்ல மாட்டாவளோ? ஏம்மா, அடுத்தவிய சொன்னா சொல்லிட்டு போறாவ. உனக்கு ஒரு பீரோ நிறைய சேலை இருக்கு, அது போக இன்னொரு பீரோ நிறைய சுடிதார் இருக்கு. எனக்கு ஒரு 5 சட்டை தான் இருக்கு, 5 பேண்ட் தான் இருக்கு. அதை வைக்கிறது கூட இடம் இல்லாம செல்ஃப்ல கொண்டு போய் வச்சுக்கன்ட்டா. 2 பீரோ நிறைய துணி வச்சுட்டு துணி கேட்கறதுல ரொம்ப தப்பு மலரு. ஏங்க, கல்யாணத்துக்கு எல்லாம் விதவிதமா கட்டிட்டு வருவாள்வ. நான் போட்டதே போட்டுட்டு போகணுமோ? ஏம்மா, மலர் இந்த ஃபங்க்ஷன்ல என்ன சேலை உடுக்கான்னு பாக்கிறதுக்கா எல்லாரும் கல்யாணத்துக்கு வராவ. போனமா கல்யாண பொண்ணையும் மாப்பிளையும் வாழ்த்துனமா சாப்பிட்டமா மொய்ய கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். அதே நீங்க பொம்பளைங்க யாரும் அப்படி இருக்க மாட்டோம். நம்ம சேலையை விட அவ உடுத்தி இருக்கிறது நல்லா இருக்கேன்னு நான் நினைப்பேன். நம்ம உடுத்தி இருக்கிறத விட இவ உடுத்தி இருக்கிறது நல்லா இருக்கேன்னு அவ நினைப்பா.
அந்த நகை எங்க எடுத்தது இந்த நகை எங்க எடுத்ததுன்னு எங்களுக்குள்ள அதுதான் பேச்சு. ஒரு கல்யாண வீடுனா சோறு, அது போக இதுதான் எங்களுக்கு வேலை. எல்லாரும் வந்து கேட்கலனாலும் எவளாவது ஒருத்தி இது நீ முந்தையே கட்டியிருக்கேன்னு கண்டுபிடிச்சு விடுவா. ஏன் கண்டுபிடிச்சா கண்டுபிடிக்கிட்டு, நான்லாம் ஒரு 10 விசேஷத்துக்கும் ஒரே சட்டை பேண்ட் தான் போட்டு போயிருக்கேன். யாருன்னு கேட்டா அப்படியே கேட்டாலும் நான் அதை பெருசாவே எடுத்துக்கிட மாட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப சேலை வாங்கி தர முடியுமா முடியாதா? செத்த நேரத்துக்கு முந்தி தான் நான் உழைக்கிறதே உனக்காக தான். ரூபாய் இருந்தாதான் நீ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தர முடியுங்கிறதுக்காக தான் நான் உழைக்கேன். அப்படி இப்படி நீ அப்ப அதெல்லாம் பொய் தானே? ஏம்மா பொய் இல்ல, உனக்கு வாங்கி தரணும்னு ஆசைதான். அதுக்குன்னு அளவுக்கு மீறி வாங்க கூடாதுல்ல. எங்கெங்க அளவுக்கு மீறி வாங்குதேன்? பரவாயில்லையே, ரமேஷ் பொண்டாட்டி இப்படி இருக்காளே. நல்லா ரமேஷ் வச்சுக்கிட்டான் போல. புது புது துணியா புது புது நகையா உடுத்துட்டு எப்படி இருக்கான்னு 4 பேர் என்னையே சொல்லுவாவே. உங்களை தானே பெருமையா பேசுவாவே. அப்படிப்பட்ட பெருமையே எனக்கு ஒன்றும் வேண்டாம். இதுல இருக்கிறது எதையாவது ஒன்று கட்டணும்னா கட்டு. அப்படி இல்லையா நீ ஒன்றும் கல்யாண வீட்டுக்கு வராண்டா, நான் போயிட்டு வரேன். ஏங்க ஏங்க கீங்கன்னு என்ன சொன்னாலும் இதுதான் பத்துக்க. மாமா கோமட்டிலே குத்தி விடுவேன். நீ என்ன மாமன்னே கூப்பிடாண்டா. வர வர நீ ரொம்ப தான் பண்ணுதா. ரூபாயோட அருமை உனக்கு எங்க தெரியுது? ரூபாயோட அருமை நல்லா தெரிய போய் தான் எந்த கடையில ஆஃபர்னு பார்த்து பார்த்து உங்களை கூட்டிட்டு போவேன். அப்படி தெரியாதவளா இருந்தா எங்கனாலும் கூட்டிட்டு போயிருப்பா. தாடி ரொம்ப சிக்கனமா தான் இருக்கா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி. ப்ளீஸ்ங்க, நான் ஒரே ஒரு புடவை தானே கேட்கேன். நான் என்ன செய்ய? ஆடி மாசத்துல விசேஷம் வைக்க கூடாதுன்னு எல்லாரும் அமைதியா இருந்துட்டாவ. யார் யார் விசேஷம் வைக்காம இருந்தாவளோ அவ எல்லாம் ஆவணி பிறந்த உடனே வரிசையா வச்சிருக்காவ. பால் காய்ப்பு, வீடு, மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, கல்யாணம், நிச்சயம்னு எல்லாமே வருது. எல்லாத்துக்கும் கட்டினதே கட்ட முடியுமா? நான் என்ன இத்தனை விசேஷத்துக்கும் கேட்டேனா? கல்யாணத்துக்கு மட்டும்தானே கேட்கேன். மீதி எல்லாத்துக்கும் கெட்டினதே கூட கட்டிக்கிறேன். ஓ சரி, உனக்கு நான் புது சேலை எடுத்து தாரேன். நிஜமாவாங்க? என் மாமனோட மனசு. போதும் போதும், இந்த பாட்டு பாடியதெல்லாம் வேண்டாம். சரிங்க. அதான் மத்த நாள்ல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. இன்னைக்கு உனக்கு காரியம் ஆகணும்னு என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டு தானி. அப்படியெல்லாம் இல்லைங்க. தெரியுது பச்சையா. சரி அதெல்லாம் விடுங்க. எந்த கடைக்கு போலாம், எப்போ போலாம், எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கலாம்? அதுக்கு முந்தி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். இந்த புடவை எதுவும் சரியில்லை, நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலன்னு நீ தான் சொன்னா. பிடிக்காதது வீட்டுக்குள்ள இருந்து அடைச்சிக்கிட்டு எதுக்கு? அதனால இந்த அத்தனை சேலையும் ஒரு மூட்டை கட்டி நீ வெயி. நான் மொத்தத்தையும் போய் எங்கேயாவது வித்துட்டு ரூபாவை வாங்கிக்கிட்டேன். வேறவும் உனக்கு நீ கேட்ட அந்த ஒரு சேலையை வாங்கி தாரேன். சம்மதமா எப்படி? சம்மதம்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். அதுக்குள்ள மூட்டை கட்டி வை. என்ன இவாளுக்கெல்லாம் இப்படிதான் செய்யணும். இல்லைன்னா நம்ம மண்டையிலாம் மிளகா அரைச்சு போடுவா. எப்பா கோமட்டி தலையே, எப்படியாவது ஏமாத்தி ஒரு புடவை வாங்கி விடலான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு போறானே. இதுக்கு மேல இவங்கிட்ட என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாது. புடவை நமக்கு இல்ல, கட்டினதே தான் கட்டணும். என்ன செய்ய நம்ம தலையெழுத்து. இவன் தான் வேணும்னு வீட்டுல சண்டை போட்டு கட்டுனா இவனை தான் கட்டுவேன்னு கட்டினேன். கடைசியில ஒரு புடவை எடுத்து தர மாட்டேக்கான். சரி. ஏ சின்ன பொண்ணு, சொல்லு மலரே. 4 முருங்கைக்காயை பறிட்டி. எதுக்கு? உன் பேச்சை கேட்டு நான் பறிப்பேன். வீட்டுக்காரி பார்த்தா என்ன செருப்பால் அடிக்கிறதுக்கா? வீட்டுக்காரி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே பறிக்க சொல்றேன். இல்லையா? எங்கன்னு போனா? அலங்காத்தாலே குடும்பமா ஊருக்கு கிளம்பி போயிட்டாவ. உனக்கு எப்படி தெரியும்? நான் பார்த்தேன்டி. அவைய கிளம்பி போயிட்டு இருந்தாவளா, நின்றுட்டு இருந்தேன். அங்க பூங்கொடி வந்தா. பூங்கொடிக்கிட்ட கேட்டி நான் ஊருக்கு போயிட்டு வரேன், வீட்டை சுத்த பாத்துக்க, நான் வர 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டு போனா பாத்துக்க. அது என் காதுல விழுந்துட்டு. டி பூங்கொடிய பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா. நம்ம முருங்கைக்காய் பறிக்கிறத அவ பார்த்தானா போட்டு விட்டுருவா பாத்துக்க. தேவையில்லாத வேலை. தெருவில் யாரும் கிடையாது. நான் பறிக்கணும்னா ஒரு சேரை போட்டு அது மேலே ஏறி இல்லைன்னா ஏணியை போட்டு தான் பறிக்க முடியும். திருடங்க எல்லாம் என் ஹைட்டுக்கு தான் இருப்பாவ. அதனால அப்படி யோசிச்சு இவங்க மதில கட்டியிருக்காவ. உன்னை யாரும் யோசிக்கலட்டி. நீ தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கல்ல. 4 பறி சின்ன பொண்ணு, ஆளுக்கு 2 எடுத்துக்கிடுவோம். ஏண்டி நான் வளர்ந்தது உனக்கு முருங்கைக்காய் திருடுறக்கா? திருட்டுன்னு சொல்லாத சின்ன பொண்ணு. கண்ணு முன்னாடி கிடக்கதை நம்ம பறிக்கோன்னு சொல்லு. திருட்டுன்னு சொன்னா கொஞ்சம் கேவலமா இருக்குல்ல. அப்படி சொன்னாலும் சொல்லாட்டி நீ பண்றதுக்கு பேர் திருட்டு தாண்டி. பார்த்ததே எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். எடு. எனக்கு பயமா இருக்கு மலரு. என்ன சின்ன பொண்ணு நீ இதுக்கெல்லாம் பயந்துட்டு? எடுங்கம்ல. இவ்வளவு பேசுறிய நீ பறிக்க வேண்டியதானே? எடி சேரெல்லாம் தூக்கி போட்டா அக்கம் பக்கத்துல எவ்வளவு பாத்துருவா. இப்படின்னா நைசா நீ கையை தூக்கி ஒரு 4 எடுத்துரு. இப்ப எடுத்தா மட்டும் எவ்வளவு பார்க்க மாட்டாளோ. இந்த தெருவழியா தான் போகணும். இந்த தெருவிலேயே முருங்கை மரம் இவன் வீட்டுல தான் நிக்கணும் எல்லாருக்கும் தெரியும். இங்க இருந்து பறிச்சுட்டு போறேன்னு எவ்வளவு பாத்திர மாட்டாளாடி. அதுக்கெல்லாம் என்கிட்ட பிளான் இருக்கு. கட்டப்பையோட வந்திருக்கேன். நீ உள்ள வச்சு அமுத்திரு. மேலே இன்னொரு துணி கொண்டு வந்திருக்கேன், அதை போட்டு மூடிடுவோம். கேட்டா வெளியே போயிட்டு வரோன்னு சொல்லுவோம். என்ன இருக்குன்னு எல்லாரும் தேடியே பார்க்க போறாவே. நல்ல பிளானோட தாண்டி என்ன இந்த தெருவுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. அட பேச நேரம் இல்ல. மடார் மடார்னு 2 எடு. எடுக்கிறதெல்லாம் சரிதான்.
எவளாவது கண்டுபிடிச்சானா நீ தானே சொல்லிட்டு நான் ஓடி போயிருவேன் பாத்துக்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டா. வாங்கடி, என்ன இந்த பக்கம்? சும்மா தான் பார்க்கலான்னு வந்தோம். நீங்க என்ன பானையை தூக்கி அடுப்புல வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க வெளியே? சமைக்க போறேன்டி. சமைக்க போறீங்களா? உள்ள இருந்து சமைக்க வேண்டியதானே? வெயிலா இருக்குலாட்டி அதான் சரி வெளியே உட்காந்து சமைப்போமேனு வந்தேன் காத்தாட. வெளியே மட்டும் உங்களுக்கு என்ன குளுகுளுன்னா இருக்கு? வெயில் மண்டையை பொழக்கல? வெயில் மண்டையை பொழக்க தாண்டி செய்யுது. இருந்தாலும் செத்த காத்தோட்டமா இருக்குல்ல, சரி அந்த காத்துலயே உட்காந்து செய்வோன்னு வந்தேன். ஆஹா, ஆமாண்டி, இன்னைக்கு எனக்கு என்னன்னே தெரியல. காலையில இருந்து மாச்சலா இருக்கு, சமைக்கவே முடியல. காலையில இட்லியை வச்சு ஆளுக்கு 2 சாப்பிட்டாச்சு. மத்தியானத்துக்கு என் புருஷன் வீட்டுக்கு வருவாரு, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதான் பார்த்தேன். அக்காட்ட போய் நேரா ஏக்கா சோறு நான் வடிச்சிடுறேன், குழம்பு மட்டும் எனக்கு சேர்த்து வையான்னு சொன்னேன். அக்கா அதுக்கு சோறு நானே செஞ்சு குழம்பு நானே செஞ்சிடறேன் பரவாயில்லன்னா. என்னதான் தங்கச்சிக்கு நீ இவ்வளோ பண்ணாலும் நானும் சும்மா இருந்தேன்னு எனக்கு மனசு சொல்லும். அதனால நான் சோறு பொங்கிடுறேன்க்கா, நீ குழம்பு வையின்னு. என்ன குழம்பு வைக்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஆளை கருவாடு கிடந்து, அக்கா தான் கருவாட்டு குழம்பு சூப்பராக வைப்பாளே, வச்சு ரொம்ப நாள் ஆச்சேன்னு கருவாடு வைக்க சொல்லிட்டேன்டி. ஏக்கா நெசமா கருவாட்டு குழம்பு வைக்க போறியாக்கா? ஆமாடி, பிறகு சும்மாவா சொல்றேன். அக்கா நீங்க வைக்கிற கருவாட்டு குழம்பு ருசியோ ருசி, சூப்பரா இருக்குமேக்கா. ஏக்கா எங்களுக்கும் குழம்பு சேர்த்து வைங்களா, நாங்களும் சாப்பிட்றோம். ஏண்டி இப்படி நீங்க கேட்கணுமா? நானே சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து விடணும்னு தான் நினைச்சேன், நீங்களே வந்துட்டியே. அப்ப இன்னைக்கு அடி போலி எழுத்து கட்டிட வேண்டியதான் மத்தியான சாப்பாடை. அதெல்லாம் கிடக்கட்டும், அது என்னடி கட்டப்பையில வெளியே எங்கேயும் கிளம்பிட்டீங்களோ 2 பேரும்? வெளியெல்லாம் எங்கேயும் போகலக்கா. பிறகு என்ன கட்ட போய்? பரிமலா வீட்டுல முருங்கைக்காய் இருக்குல்ல, அதை திருட்டுத்தனமா பறிச்சுட்டு வந்தோம். ஆத்தாடி, என்னடி பழக்கம் அது? அவட்ட 2 கேட்டு உடைச்சிட்டு வர வேண்டியதானே? ஆமா, அந்த அளவு கேட்ட உடச்சு தந்துட்டு தான் மறுவேலை. அந்த தெருவுக்குள்ளேயே அவ வீட்டுல தான் முருங்கை மரம் நிக்கின்னு என்ன சிலுப்பு சிலுப்புவா. அதுக்கு இப்படி தெரியாம எடுத்துட்டு வரலாம் தப்பு இல்லம்மாக்கா. ஏக்கா அவ ஊர்லயே இல்லையா? உங்ககிட்ட காலையில சொல்லியிருப்பா போல் இருக்கு, நான் ஊருக்கு போறேன் 2 நாள் கழிச்சு தான் வருவேன், வீட்டை ஒரு எட்டு பாத்துக்கன்னு. அதான் மலர் எங்கனையா நின்று ஒட்டு கேட்டிருக்கா. என்ன வா வெளியே போவோன்னு கூட்டிட்டு போய் கரெக்டா அங்க நின்று நீ தான் பனைமர ஒசரம் இருக்கியே 2 பறிங்க. எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. இப்படி யாராவது பார்த்தா என்ன செய்யன்னு கேட்ட பிறகுதான் அவ ஊருக்கு போயிருக்கான்னு இந்த கதையை சொல்றா. நான் பறிக்கையே மாண்டேன்னே, நீ பறின்னு வலுக்கட்டாயமா பறிக்க வச்சா. பிறகு பறிக்க சரி என்னாலுமா பறிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் தானே பறிக்கும், வேணுங்கதை பறிச்சுக்கலான்னு பறிச்சுட்டு வந்துட்டேன். ஏண்டி அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? அதானே குழம்புக்கு 1-2 பறிச்சா பரவாயில்ல, ஒரு கட்டை போய் நிறைய கொண்டு வந்திருக்கியாட்டி. அவ 2 நாள் கழிச்சு வந்து இங்க இருந்த காயெல்லாம் காங்கலன்னு ஊரே தேடுவா. நீங்க தானே கண்டுபிடிச்சான்னா போச்சு. இந்த அசிங்கெல்லாம் தேவையாட்டி? ஏக்கா அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான்னு எப்படி சொல்றா? ஏக்கா அவ வீட்டு பக்கம் போய் பாருங்க, அவ மரத்துல என்ன நீ வளர்ப்பாலோ தெரியாது, கொத்து கொத்தா அவ்வளோ காய்ச்சி கிடக்குக்கா. மொத்தமும் பறிச்சா கண்டுபிடிச்சிருவான்னு தெரியாத நமக்கு, அதனால அங்கங்க ஒன்னொன்னு பறிச்சிருக்கோம். பார்த்தா பறிச்ச மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி தான் பறிச்சிருக்கோம். எடி அவெல்லாம் கணக்கா இருக்கா ஆளு பார்த்துக்க. இப்போ ஊருக்கு எதுக்கும் அவசரமா கிளம்பி போயிருக்கா. கிளம்புறதுக்கு முன்னாடியே எத்தனை காய் இருக்குன்னு எண்ணி வச்சுட்டு போயிருப்பா. ஆமாண்டி, அவெல்லாம் அப்பேற்பட்ட ஆளு. வந்து கண்டுபிடிச்சானா என்ன செய்ய? ஏக்கா பயம் கொடுத்துட்டியே. அதானக்கா ஆசைக்கு பறிச்சோம், நீங்க சொல்லியதை பார்த்தா பயமாலாம் இருக்கு. ஆசைக்கு பறிச்சா 2-3 பறிக்கணும், இத்தனையா? அக்கா இத்தனையும் நான் வீட்டுக்கு கொண்டு போனா மாட்டிக்கிடுவேன். ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கலான்னு தான் கொண்டு வந்தோம். உங்களுக்கும் தாரேன், நீங்க எடுத்துக்கிடுங்க. ஆத்தாடி திருட்டு முருங்கக்கா எனக்கு வேண்டாமா. நாளைக்கு அவ கண்டுபிடிச்சு வீடு தேடி வந்து திட்டினானு வை, அவளைதான் என் புருஷன் சாமி ஆடிடுவாரு. ஆமாண்டி எனக்கெல்லாம் வேண்டாம். ஏக்கா ப்ளீஸ்க்கா எடுத்துக்கிடுங்கக்கா. ஆமாக்கா ஆளுக்கு சத்தவங்க எடுத்துட்டு வரதுக்குள்ள 2 நாளா குழம்புல போட்டு முடிச்சிடலாம்க்கா. ஏன்டி இப்படி பண்றிய? ஏண்டி குடுன்னு சொன்னதுக்கு எதுக்கடி இத்தனை கொடுத்துருக்க? ஏக்கா எங்க மாமியார் 2 பேரும் எங்க மேல கொலை வெறியில இருக்காவ. இப்படி எல்லாம் நாங்க செஞ்சோன்னு தெரிஞ்சது அவ வரதுக்கு முந்தி போனை போட்டு எங்க வீட்டுல தான் கிடக்கனே மாட்டி விட்டுருவாக்கா. ப்ளீஸ்க்கா. ஆமாக்கா அவ சொல்லியது சரிதான். கருவாட்டு குழம்பு தானே சரியே, அதில் ஒரு நாளை வெட்டி போடுங்க. நாளைக்கு வெறும் குழம்பு பருப்பு குழம்புன்னு எல்லாத்துலேயும் வெட்டி போட்டு முடிச்சிருங்கக்கா. நான் கடையில இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி ஒரு கவரை போட்டு வீட்டில் வச்சுட்டு வரேன். ஆமாக்கா நானும் போய் வச்சுட்டு வரேன். அதுக்குள்ள குழம்பு செஞ்சுட்டு ஒரு போன் மட்டும் போடுங்கக்கா, வந்துருவோம். சரி என்னமோ உங்க கூட கூட்டு வச்சு பாவத்துக்கு இன்னும் எங்கெல்லாம் கொண்டு போய் நிறுத்த போறீங்களோ தெரியல. சரி நான் குழம்பு வச்சுட்டு கூப்பிடுதேன் என்ன? ஆட்டுக்கா. குழம்பு நல்லா கொதி வந்து அருமையான பக்குவத்தில் இருக்கு. சரி எடுத்து வச்சு சாப்பிட மாட்டி? சரிக்கா, அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு வர சொல்கிறேன், நீ இறக்கி உள்ளே கொண்டு வா என்ன? சரிடி. ஏக்கா வாசமே ஆளை மயக்குதுக்கா. உன் கையில் என்னமோ இருக்குக்கா. என் கையில் என்னடி இருக்க போது, விரல் தான் இருக்கு. சிரிப்பு வரல, வேற ஏதாவது ட்ரை பண்ணு. வேற என்னடி, என் கையில் என்னடி இருக்கு? ஆமாக்கா, ஒரு சிலர் கை பக்குவத்துக்கே சாப்பாடு நல்லா வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உன் கை போல. நீ என்ன குழம்பு வச்சாலும் என்ன சமைச்சாலும் அப்படி இருக்கும்.
அதுலயும் இந்த கருவாட்டு குழம்பு உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லக்கா. எங்க அக்கா கருவாடு செய்யறானா கருவாடே குதிச்சு வந்து குழம்பு சட்டிக்குள்ள விழுந்துரும். அப்படி செய்வ நீ அருமையா. ஏன்டி எல்லாரும் ஓட்டுறிய? மீன் செத்து போனாதான் கருவாடு, செத்து போன கருவாடு எப்படி வந்து திரும்ப தானா குதிக்கும்? அந்த அளவுக்கு சுவையா செய்வக்கா நீ. இப்ப நான் மட்டும் ஒரு பெரிய பணக்காரியா இருந்தான்னு வையா, உனக்கு தங்கத்திலேயே வளையல் மோதிரன் எல்லாம் வாங்கி போட்டிருப்பேன் அந்த சமைச்ச கைக்கு. ஐயே, என்னடி ஒரு கருவாட்டு குழம்புக்கு போய் இப்படி பெருசா பேசிக்கிட்டு இருக்கியே? ஏக்கா என்னக்கா சாதாரணமா சொல்றீங்க கருவாட்டு குழம்பு தானேன்னு? கருவாட்டு குழம்புக்கா? நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் தான் சமைச்சு சமைச்சு பார்க்கோம், ஆனா எங்களுக்கு வரையே மாட்டேக்கே. ஏட்டி இந்த குழம்புன்னு இல்லை, எதுனாலும் நான் சொல்லதான் செய்கிறேன். எப்படி செய்வேன் என்ன அளவுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு இத்தனை நாளில் சொல்லி தான் கொடுக்கேன். ஆனால் நீங்கள் செஞ்சுட்டு நல்லா இல்லைங்கிய, என்ன செய்யறியன்னு எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேக்கு. ஏக்கா நானும் நீயும் அம்மா சொல்லி தானே செய்ய கற்றுக்கிட்டோம். ஆனால் நான் செய்கிறத விடவும் ஏன் அம்மா செய்கிறத விடவுமே நீ செய்கிறது அருமையாக இருக்குது. அதை அம்மையே பலமுறை உன்ட்ட சொல்லியிருக்காவில்ல, அதாண்டி எனக்கும் புரியல. நம்ம 2 பேருக்கும் சமையல் கற்று தந்ததே அம்மா தான். அம்மா சொன்ன மாதிரி தான் நம்ம சமைச்சோம். என்னோடது நல்லா இருக்குங்கியே, உன்னோடது நல்லா இல்லைங்கியே, என்னவோ எனக்கு ஒன்றும் புரியல. ஏக்கா மாமா ரொம்ப கொடுத்து வச்சவர் தான். ஏன்டி எப்படி சொல்ற? ஆமா, வேலை செஞ்சு களைச்சு வரம்புச்சுல, இந்த மாதிரி அழகா சமைச்சு வைக்க ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு மாமா எந்த ஜென்மத்திலேயே புண்ணியம் பண்ணியிருக்காரு. ஆமாண்டி மலரு, மாமா தான் புண்ணியம் பண்ணியிருக்காரு. நம்ம புருஷங்கள்லாம் என்ன பாவம் பண்ணானுங்களோ தெரியல, நம்மளை கட்டிட்டு சீரழியானுவ. நமக்கு ஒன்றும் ஒழுங்கா செய்ய தெரிய மாட்டேக்கு. வேலை முடிஞ்சு டயர்டா வரும்போது நம்ம சமையலை பார்த்தா இன்னும் கொஞ்சம் தான் கடுப்பாகிறாவ. அது சரிதாண்டி. சரிடி, இப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சூடு ஆறுது, பிள்ளைகள் சுட சுட இருந்தா நல்லா சாப்பிடுமேன்னு தட்டில் சோற போட்டா கதை தான் அடிக்கியே, சாப்பிட மாட்டேக்கியே. சாப்பிடுங்க, சூட்டோட சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். சரிக்கா.